தற்போதைய அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே துருகம் பகுதியில் சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை முடிந்து ஆம்புலன்ஸ் மூலம் உடல் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸை வழிமறித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே துருவம் பகுதியில் சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மூலங்காங்குப்பம் துருவம் பகுதியில் பட்டதாரி பெண் அஞ்சலி சிறுத்தை தாக்கப்பட்டு துடிதுடித்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அஞ்சலி உடற்கூறு ஆய்வு முடிந்து மருத்துவமனையில் இருந்து அவரது சொந்த ஊரான துருவம் பகுதிக்கு வந்தது. அந்த சமயம் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி உயிரிழந்த அஞ்சலியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக வந்தடைந்தார். அவரது உறவினர் மற்றும் ஊர் மக்கள் ஜெகன்மூர்த்தியை முற்றுகையிட்டு தங்கள் பகுதியில் சாலை வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை எதுவும் இல்லை, எங்களுக்கு செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பின்னர் அப்பகுதியில் பொதுமக்கள் ஆம்புலன்ஸை மறித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய சாலை வசதி மற்றும் மின்சார வசதி, வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வகையில் மின்வேலி அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.